நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பொள்ளாச்சி மண்ணில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் தலைவர்களாக, சாமானிய மனிதர்களாக, சமமானவர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மாவட்டத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த மாதத்திற்கான போதை விழிப்புணர்வு மாநாடு மட்டும்தான். ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது, பொள்ளாச்சியில் மட்டும்தான் இந்த மாநாடு நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட எல்லா பக்கத்திலிருந்தும் கூட ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரும் அன்போடு நாங்களும் இருக்கின்றோம் என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, நாங்களும் தலைவர்களாக பணி செய்வோம், சமுதாயத்தை மாற்றுவோம் என்று வந்திருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, ஒரு சாதாரண என்கின்ற பொறுப்பு 2020 அந்த அமைப்பில் இருக்கின்றேன். 2025 ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இன்னும் பொறுப்பும் இல்லை. எல்லாருமே தன்னார்வ குழு, தன்னார்வ நண்பர்கள், தன்னார்வ தலைவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் கடந்த ஒரு மாத காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வீடு வீடாக ஏறி இறங்கி ஒரு இடத்திலும் கூட இந்த ஜூலை மாதத்திற்கான போதை தடுப்பு விழிப்புணர்வை எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு எந்த தலைவர்கள் என்று அறிமுகப்படுத்தாம எல்லோரும் இங்கே வந்து தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை பொள்ளாச்சியில பார்க்கும் பொழுது, எதற்காக அந்த இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோமோ 50 விழுக்காடு அந்த பாதையை தாண்டி விட்டோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. 50 விழுக்காடு தாண்டி விட்டோம். சகோதரிகளை பார்க்கும் பொழுது, தாய்மார்களை பார்க்கும் பொழுது, கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுது, ஏன் நாம் பேசிட்டு இருக்கும் பொழுது மேல ஒரு கல்லூரி மாணவர் எல்லோரும் அந்த போதை விழிப்புணர்வு அந்த பிளட்ஜ் எடுத்தாங்க. அதற்கான நம்ம எல்லோரும் எந்திரிச்சு அதற்காக நாம் இதயத்திலிருந்து சொன்னோம், இதை நாங்கள் பின்பற்ற போறோம். ஒரு மாணவன் மட்டுமே, கிரீஷ் என்கின்ற மாணவன் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்துல அழுது கொண்டிருந்தார். நான் அங்கிருந்து பார்த்தேன். அந்த தம்பி கிட்ட கேட்டேன், என்ன தம்பி, ஏன் தம்பி அழுதுங்க அப்படின்னு வரும்பொழுது, அண்ணா அந்த மாநாட்டிற்கு மேலே வருவதற்காக இங்கே நின்று கொண்டிருந்தேன், என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்கின்ற செய்தி எனக்கு இப்ப தாங்க நான் கிடைச்சது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. இதை பார்த்த பிறகு இந்த மனிதன் அல்லவா தலைவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரலீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு துயரமான நேரத்தில் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த துயரத்தை காட்டாம மேடையில் 5 நிமிடம் இதற்கான பிளட்ஜ் எடுத்துக்கிறார். அதனால கிரீஷனுடைய தந்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய நிழலிலே சென்று இளைப்பாறட்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். கிரீஷ் இன்னும் வலிமையான ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விதத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். அருமை சொந்தங்களே, ஜூன் 5ஆம் தேதி 12 மணிக்கு நாம சொன்னோம், வீத லீடர் என்கின்ற அமைப்பு இது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமார்ப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தான். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.